பரிசுத்த ஆவி எல்லாரும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி எப்படியாப்பட்டவர், எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டால் என்ன நன்மை என்ற காரியங்களை நாம் பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அடையாளம் மறைத்து கர்த்தர் வெளிப்படுவராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் என்றும் மாறாதவருக்கு ஸ்தோத்திரம். நான் அல்ல சுவாமி, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படி செபிக்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுவீராக. இது எங்களுக்கு பிரயோஜனமுள்ள மன்னாவாக தாருங்க. நாங்கள் இது ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடாதபடி இதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்ம எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 10th chapter 44th verse. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட நம்ம மேலே, உங்கள் மேலே, நம்ம எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தான் நம்ம போக போகிறோம். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து அதில் நிறந்து இன்னும் அதிகமாக வல்லமையோடு நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவி தேவைப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் தருவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ ப்ராமிஸ்கள். எனக்கு என்ன ப்ராமிஸ் இருக்கு, எனக்கு என்ன ப்ராமிஸ் என்று அநேகர் கேட்குறாங்க. இந்த மாதத்தின் ப்ராமிஸ் என்ன, அந்த மாதத்தின் ப்ராமிஸ் என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று நாம் எந்த வாக்குத்தத்தத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்கள் மேலே ஆவியே ஊற்றுவேன் என்று. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நான் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தத்துக்கு நான் மேலான வாக்குத்தத்தம் வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போது இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மேலே வாஞ்சை இருக்கணும், நமக்கு அந்த தாகம் இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நான் பெற வேண்டும், அந்நிய பாஷையின் வரங்களிலே நான் பெற வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியிலே நிரப்ப போகிறார். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவி கொடுக்க போகிறார். எடுக்காதவர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற போகிறார். ஆமீன். நிச்சயமா யார் கேட்கிறார்களோ எல்லார் மேலே கர்த்தர் ஊற்ற போகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு என்ன பண்ணுறார், போதிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறங்கிட்டு பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு தான் அவர்கள் போய் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு சகோதரர் நம்ம வில்லேஜில் கூட ஒரு பிரதர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியாக ஆலயத்துக்கு வந்தார்கள். அவர் தான் அந்த மேஸ்திரியாக இருந்து அந்த சபையை கூட கட்டுந்த அவர் தான். அங்கே முள்பாகலில், பனஹள்ளியில். அவர் அந்த சகோதரன் சொன்னார், அம்மா ஞானஸ்தானம் அம்மா நான் பரிசுத்தாவி பெற்றாதான் என்ன அவன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுவேன், பரிசுத்தாவி பெறாத என்ன பண்ண மாட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், பரிசுத்தாவி பெற்ற பிறகு தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுவேன். அதே மாதிரி தான் அந்த தம்பி கேட்டப்பவே அந்த வாரமே அந்த பரிசுத்தாவியில் ஆண்டவர் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே அவர் நான் சொன்னேன், பரிசுத்தாவியில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு இல்லை, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்குவீங்களா? நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி. அந்த மாதிரி பரிசுத்தாவி ஆண்டவர் நம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவனாக இருக்கலாம். இன்னும் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கலாம். ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல கேட்டு அது பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். படிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுக்கு முன்பாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம்.
யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சப்புனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொன்ன வண்ணமாக நாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவி யார் மேல ஊற்ற போகிறது? எல்லாம் மாம்சமான மேல கர்த்தருடைய ஆவியை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? ஊற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அசுத்த காரியங்கள் இருக்காது, அசுத்த கிரியைகள் இருக்காது. அவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றும் பொழுது நாம் எப்படியாய் மாறுறோம்? பரிசுத்தவான்களாக மாறுறோம். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல வருவார்? யார் உள்ளம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோமோ, யார் உள்ளம் பரிசுத்தமா இருக்கிறதோ, யாருடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கிறதோ அவர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவி பெறாத இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நம்மை அர்ப்பணிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் சித்தனை பரிசுத்தப்படுத்து, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து, என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துப்பா. நான் பரிசுத்த ஆவியில் என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியில் நம்மை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியில் நம்மை நிரப்ப போகிறார். ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுது. வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியே ஊற்றுவேன் என்று சொல்றார். அப்போ நம்ம எல்லார் மேலே ஆண்டவருடைய ஆவி என்ன பண்றாரா? ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம தான் என்ன செய்யல? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. இருதயத்தை கொடுக்கணும். ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். உள்ளத்தை ஒப்பு கொடுங்க என்றார். அந்த உள்ளத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த ஆவி எப்படியாவது நான் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி நமக்கு வரும் பொழுது நமக்கு என்ன வரும்? அந்நிய பாஷைகளின் வரத்தை. பரிசுத்த ஆவி பெற்றோம் என்ற அடையாளத்துக்கு என்ன இருக்கும்? அந்நிய பாஷையின் அடையாளம் இருக்கும். அந்நிய பாஷை பேசுவார்கள் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள். அப்போது பரிசுத்த ஆவி நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கலாம். யாரெல்லாம் பெறலையோ அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவி பெறும் பொழுது மாத்திரம் தான் நமக்கு என்ன வரும்? நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்திலும் ஆவிலும் பெறாவிட்டால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று. அப்போது பரிசுத்த ஆவி இல்லை. இந்த காலகட்டத்திலலாம் பரிசுத்த ஆவி இல்லை. இந்த காலகட்டத்திலலாம் அற்புத அடையாளங்கள் இல்லைன்னு அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் எந்த கடைசி கால ஆண்டவருடைய வருகை வெறும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவி ஒவ்வொரு மேலேயும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த மனிதர்களுக்கு, மனிதர்களாக இருக்கிற நமக்கு, இந்த பூமியில வாழ்கிற நமக்கு பெரிய ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், மாம்சமான யாவர் மேலே ஆவியே ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. அபிஷேகத்தால் நம்ம நிரப்ப போகிறோம். அந்நிய பாஷைகளில் பேச போகிறோம். அற்புத அடையாளங்களை கர்த்தர் தரிசனங்களை நம்ம கொடுக்க போகிறார். கண்களை மூடும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்க போகிறார். தரிசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டு நம்மோடு கூட பேச போகிறார். யாரெல்லாம் நம் வாய் திறந்து கேட்கிறோமோ அவர்கள் இடத்துல கர்த்தர் பேச போகிறார். காதுல, இருதயத்துல, சிந்தனையில நீங்க கண்களை மூடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே நிரப்பப்பட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இன்றைக்கு நம்மை பரிசுத்த ஆவியிலே நிரப்பி இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார். அதுக்கு தான் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம், நாம படிக்கலாம், இப்பொழுது படிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Acts 1st chapter 5th verse. Amen. For John truly baptized with water, but ye shall be baptized with the Holy Spirit. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதில் நம்மை அபிஷேகம் பண்ண போகிறார், எதில் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார் என்றால் ஆவியின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப போகிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே நம்மை ஞானஸ்தானத்தை கொடுக்க போகிறார், நம்மை அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார். எல்லாரும் கூட இன்றைக்கு நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில நான் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரும் நம்மை ஆட்கொள்ள போகிறார். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் நமக்குள்ள இருக்கு. இந்த கடைசி காலத்துல தான் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றார். வாலிப பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார், முதியோர் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறார். அவர்கள் என்ன செய்வார்களாம், தரிசனங்களை பார்ப்பார்களாம். இன்றைக்கு நாம் தரிசனங்களை பார்க்க போகிறோம், தீர்க்க தரிசனங்களை உரைப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச போகிறார். நம் கண்களை மூடப்பொழுது பெரிய தரிசனங்கள் நமக்குள்ள வரப்போகிறது. இப்பொழுது எத்தனை பேருக்கு தரிசனம் இல்லாத இருந்திருக்கலாம், ஆண்டவர் இப்பொழுது தரிசனங்களை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வல்லமையில நிரப்பப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும் என்றால், நாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்க. ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். சடன்லி தேர் கேம் எ சவுண்ட் ஃப்ரம் த ஹெவன். அந்த 1ஆம் வசனத்தில் நாம் படித்து வரும்பொழுது ஏக்க மனசினிಂದ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿದರು. அங்கே பார்க்கும் பொழுது ஒரே மனதோடு அவர்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்களாம். எதற்காக? நம்மை போல நாம் இந்த இடத்துல எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி நாம் இந்த இடத்துல எப்படி கூடி வந்திருக்கிறோமோ ஒரே மனதோடு, அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, அவருக்காக ஒரே இடத்துல ஒரே மனதோட என்ன பண்ணாங்க, கூடி வந்தாங்க. ஒரே மனசோட. நமக்கு ஒரே மனசு இருக்கணும். இப்போ ஒரே மனதோட இன்றைக்கு எல்லாரும் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அப்பா எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் என்று உங்கள் மனதில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் ஒரே மனதோடு. இந்த ஒரே மனதோடு நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே என்ன ஊற்ற போகிறார், அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்ற போகிறார். கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இறங்கி வரப்போகிறது. அக்கினியால நம்மளை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ள வரப்போகிறது. எல்லா தீய காரியங்களை சுட்டெரிக்க உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அகன்று போகும். எல்லா கிரியைகள் அகன்று போகும். வல்லமை கர்த்தர் நம்ம மேலே வல்லமையாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தின் வல்லமை. அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது சடன்லி தேர் கேம் எ சவுண்ட் ஃப்ரம் ஹெவன். படிங்க தமிழ்ல. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேலே அவருடைய ஆவி, ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய ஆவி வந்து அமரப் போகிறது. அக்கினி நாவாக நம்மை மாற்ற போகிறார். நாம் வாய்களை திறக்கும் பொழுது அந்நிய பாஷைகளை கர்த்தர் பேச போகிறோம். நம் வாய்களை திறக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். அக்கினி மயமாக கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ரிபாஷக்கல பௌத்தால ரக்கபலரா உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி அமர்ந்த போகிறது. ஒவ்வொரு மேல் அபிஷேகத்தின் ஆவி அமரப் போகிறது. எப்படி ஆண்டவர் அந்த ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய வல்லமை அமர்ந்ததோ, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேல அமர்ந்தாரோ, அதே போல இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்தவர்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அமரப் போகிறது. ஆனால் நாம் ஒரே மனதோடு
கர்த்தரை நோக்கி அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தின் படி உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றும், உம்முடைய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப போகிறார். ஊஷபரக்கா. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது படிக்கலாம். ரிபாஷக்கர படிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய ஆவி அமர்ந்த உடனே அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷையில் அவர்கள் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேசினார். உங்கள் மேல நிரப்ப போகிறார். ஒப்பு கொடுக்கணும். நீங்க அந்நிய பாஷை பேசணும். கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா நான் பேசணும், நான் என்ன பண்ணணும், நிரப்பப்படணும், அபிஷேகத்தில் நிரப்பப்படணும்னு கேளுங்க. ஆண்டவர் இடத்துல உள்ளத்தில் கேளுங்க. இன்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற்று தான் இந்த இடத்தை விற்று போகிறேன். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் பேப்டிசம் எடுக்காத இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு உங்கள் மேலே என் ஆவியை ஊற்ற போகிறேன், என் அபிஷேகத்தை உன்மேலே ஊற்ற போகிறேன், என் ஆவியை உன்மேலே ஊற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ள போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய பாஷைகளிலே நிரப்ப போகிறார். வாய்களை திறக்க பொழுது அந்நிய பாஷையின் வரங்களால் நிரப்ப போகிறார். ரீ பாஷா கரா பௌத்தாலரா ஓ ரீ பாஷாந்தலரா பௌக்காவலரா. ஆமேன். இன்றைக்கு நாம் நிரப்ப போகிறோம் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவர் நமக்குள்ள பரிசுத்தாவியான நமக்குள்ள வரும் பொழுது தான் நாம் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இந்த பூமியில் நாம் பேச வேண்டும், எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று யார் நம்மை நடத்துகிற தேவன்? பரிசுத்தாவியானவர் தான் நம்மை நடத்துகிற தேவன். வசனங்களை போதிக்கிறவர் யார்? பரிசுத்தாவியானவர் தான். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தாவியை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். படிக்கலாம். எடுத்தவர்கள் திரும்பி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது படிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார். இன்றைக்கு நம்மளுடைய இடம் அசைக்கப்பட போகிறது. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த இடம் அசைக்க போகிறது. பரிசுத்த ஆவியிலே நம்மளை நிரப்ப போகிறார். அக்கினி அபிஷேகத்தால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவரே என்னை நிரப்பம் ஆண்டவரே. எப்படி ஆதி திருச்சபையிலே அந்த இடம் அசைக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு நம்மை இந்த இடத்தை அசைக்க போகிறார் என் தேவன். ஆவில நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வல்லமையால நிரப்ப போகிறார். அக்னி அபிஷேகத்தால நிரப்ப போகிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. வல்லமை அமர்ந்து கொண்டிருக்கிறது. படிக்கலாம். மீண்டும் அதே வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அவர்கள் ஜெபம் பண்ண பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல இறங்க போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் எப்போ பயம் வருதோ அப்போ பிசாசி தான் அது தைரியத்தை நமக்குட்ட கொடுக்க போகிறார். தைரியம் எப்போ நமக்குள்ள வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கும் பொழுது நமக்குள்ள தைரியம் வர போகிறது. கேளுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில என்ன நிரப்பங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எல்லாம் நிரப்பங்க ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வந்து உங்களை நிரப்ப அந்நிய பாஷைகளில் நீங்க பேசுவீங்க. ஆண்டவர் அநேக தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவார். அநேக வார்த்தைகளை நம் வாயிலே வைக்க போகிறார். அந்நிய பாஷையின் வரங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஓ ரிபா பாபா ஷக்கலா பௌத்தாலரா. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிறீங்க ஆண்டவரே. பெரிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப போகிறீங்க ஆண்டவரே. உடைய வல்லமையால் எங்களை நிரப்ப போகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஷபாலரா கபாலரா ரிபா ஷக்கரா பௌத்தாலரா. ஆமீன். அதே அப்போஸ்தலருக்கு
2:38 பார்க்கும் பொழுது, இன்னும் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெப்பென்ட். படிங்க 2:38 நோக்கி மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வாரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்ப வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், மனதை மாற்ற வேண்டும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே என்னில் இருக்கிற குற்றங்கள் குறைகள். ஒரு பாப்பா, நான் ஒரு சபை தொடங்கிறதுக்கு முன்பாக, இந்த ஜீவ சபைகள் தொடங்கும் முன்பாக இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன் நான். 40 days ப்ரேயர் ஸ்டார்ட் ஆனோடனே 40 days வீட்டில் ப்ரேயர் நடத்துறது. அப்போது அந்த பிள்ளைகள் 1 hour 2 hour இல்லை, 5 minutes அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-10 minutesல அந்த பிள்ளைங்கள்லாம் ஆவியில் நிறைவாங்க. அப்போது ஸ்தோத்திரம் பண்ணும்போதே ஆண்டவர் பேசுவார். அந்த பிள்ளைங்கள் சொன்னாங்க, ஒரு பாப்பா சொல்லிச்சு, அக்கா என்கிட்ட வந்து பொறாமை நாவி இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார், இந்த பொறாமை நாவி எடுத்து போட்டு உனக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பேன்னு சொன்னாருன்னு. ஆமாவாம்மா, அப்படியே நீ ஒப்புக்கொடு ஆண்டவரே, எனக்கு இந்த பொறாமை நாவி இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியில் நீ நிரப்பப்படணும்னு கேள்மா, ஆண்டவர் செய்வார் சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டுச்சு. இந்த சிறு பிள்ளைங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டாங்க. இந்த சிறு பிள்ளைகள் எல்லாமே அந்நிய பாஷை வரங்களில் நிரப்பப்பட்டாங்க. தரிசனங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான தரிசனம். ஒரு 10 பிள்ளைங்களை வச்சு நான் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வைக்கிறது, வாங்க ப்ரேயர் பண்ணுங்க, உட்காருங்க. நைட்டுக்கெல்லாம் 12 o'clock ஆனால் கூட ப்ரேயர் விடுறதில்ல, அவங்கள உட்கார வச்சு அவங்களும் ப்ரேயர் பண்ணுறது. அப்போ அந்த பசங்க கூட நாங்கள் தூக்கம் வருது எனக்கு டயர்டாக்குதுன்னு சொல்ல, அதுவும் அந்த பிள்ளைங்க கூட உட்காந்து என் கூட ஜெபம் பண்ணுவாங்க. நான் எல்லாம் அந்த 10 பிள்ளைங்களை நடத்தின அந்த 10 பிள்ளைங்களை பரிசுத்த ஆவி பெற்றுக்கினாங்க. 10 பிள்ளைகளை என்ன ஆகிட்டாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. 10 பிள்ளைங்களை தரிசனங்களை சொல்கிறாங்க. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கணும், மனம் மாறணும். என்ன இருந்தாலும் ஆண்டவர் எந்த விதமான உமக்கு விருப்பம் இல்லாத காரியம் எதனா இருக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் அதிகமாக நம்ம பேசுறது கூட ஆண்டவருக்கு விருப்பம் இருக்காது. அதிகமாக நம்ம என்ன பண்ணுறது, யோசிக்கிறது கூட ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். நம்ம சிந்தனை எல்லாம் யார்கிட்ட வைக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் வைக்கணும். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நம்ம இந்த உலகத்தை நம்ம மறந்துடணும். பக்கத்தில் இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும், மறந்துடலாம். இந்த உலகத்தின் காரியங்களை மறந்துடலாம். நமக்கு முன்பாக யார் இருக்கணும், ஆண்டவர் மாத்திரம்தான். நாமும் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, பரிசுத்த ஆவியில் நம்மளை நிரப்ப போகிறாராம். ஆமீன். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னும் பரிசுத்த ஆவி பெறலாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இல்லை ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் இன்றைக்கு ஆண்டவரே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு முடிவோட தான் ஆண்டவரே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு என்னை அபிஷேகத்தால் நிரப்பி அந்நிய பாஷைகளால் எங்களை நிரப்பி ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் இந்த இடத்தை அசைக்க போகிறீங்க, எங்களை நிரப்ப போகிறீங்க என்ற ஒரு திட்டத்தோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. மாமா நிச்சயமாகவே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நிரப்பப்பட வேண்டும் என்றுதான், அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்றுதான், வல்லமையால நிரப்பப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம் உள்ளத்தை என்ன பண்ணணும், மனதை மாற்றி ஆண்டவர்கிட்ட மனம் மாறி ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ளத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த உள்ளத்துல கர்த்தர் வந்து நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவி நாம் பெற்ற பிறகு படிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோமா, நல்ல தைரியத்தோடு எப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணுமோ அப்போ பரிசுத்த ஆவியார் நமக்கு என்ன செய்வார், நல்லா போதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 படிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பினவராக பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் என்றென்றைக்கும் உங்களுக்கு போதிக்கு. ஆண்டவர் நாம் அநாதிகளாக இந்த பூமியிலே வாழக்கூடாது என்று நம்மோடு கூட இருக்கும்படி நம்மை நடத்தும்படி ஆண்டவர் என்ன செய்தாரா, நமக்கென்று ஒரு தேற்றவாளனை அனுப்பினார். அவர் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். கம்ஃபோர்ட்டர், தேற்றவாளன்.
அப்போ நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட அனுப்பி அந்த பரிசுத்தாவி அனுப்பி அந்த பரிசுத்தாவி நமக்கு என்ன செய்யுமா? எல்லாவற்றிலும் நமக்கு போதிக்கும். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யக்கூடாது, எது செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பொய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ஆண்டவர் என்ன பேசுவார்? நீ சொல்கிறது பொய் சொல்லக்கூடாது அல்வா, நீ பொய் சொல்லிட்டியே, நீ இப்படி செய்யலாமான்னு நமக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிட்டே இருப்பார். இது செய்கிறது தவறு. சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆண்டவர் பேசுவார், அந்த இடத்துக்கு நீங்கள் போகாத, அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், வேறு இடத்துக்கு போகணும், இந்த இடத்தெல்லாம் நீ செய்யணும், இப்படி தான் நீ செய்யணும். தூங்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தூங்காத, எழுந்துரு. இதெல்லாமே நடத்துகிற தேவன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும் பொழுது நம்மோடு கூட பேசி அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்துகிறார், அவர் பேசுகிறார் நம்மோடு கூட, ஒரு ஃப்ரெண்டை போல பேசுகிறார். இத்தனை நாளாக நினச்சிருக்கலாம். ஒரு சகோதரி கேட்ட, ஆண்டவர் உன்னோடு கூட என்ன பேசினார்? ஒன்றுமே தெரில. நாங்கள் சரி ஆச்சு, ஒப்பு கொடுங்க, திரும்பி நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ஜெபித்தோம். ஃப்ரைடே தான் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, அந்த கரத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது அப்படியே வல்லமை இறங்கினது. அப்போ அந்த சகோதரி கேட்டேன், அந்த சகோதரியே சொன்னாங்க, அம்மா நீங்கள் கரத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மின்னலை போல ஒரு வல்லமை என் மேலே இறங்கினது நான் பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார், நம்ம நடத்துகிறார், போதிக்கிற தேவன் அவர். வேதத்தை, இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களே நமக்கு யார் போதிக்கிறது? ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதிக்கிறது. எது நல்லது, எது கெட்டது என்று நம்மை நடத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கும் பொழுது நம்மை சரியான செம்மையான வழியில் நம்ம என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அவர் ஆலோசனை சொல்றார். மனுஷர் இடத்துல கேட்கிறதல்ல ஆலோசனை. மனுஷர்கள் ஆலோசனை சொன்னா அது என்ன ஆயிடும்? சரியா இருக்காது, கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்தும் பொழுது அது நேர்த்தியாக இருக்கும். நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அவர் ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். நமக்கு நல்ல ஞானத்தை, இதுதான் இந்த காரியம்தான் நமக்கு வெளிப்படுத்தி சரியான வழியில் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம சபைக்கு வராது நின்றும்னா கூட, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாரம் வரலன்னா கூட என்ன ஆகிடும்? சமாதானமே இருக்காது. ஆண்டவர் சொல்வார், ஏன் சபையை விட்டு நீ நின்ட்ட? சமாதானம் இருக்குமா? ஒரு வாரம் வராத இருங்க, அப்போ சமாதானம் இருக்குதா பாருங்க. ஐயோ இருக்கிறதில்ல. ஏன் சொல்லுங்க? பரிசுத்தாவே நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பார். ஐயோ சபைக்கு போலியே, இன்னைக்கு சபைக்கு போலியே, இன்னைக்கு சபைக்கு போலியே என்ற வாஞ்ச தாக எப்போ நமக்கு வரோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஜெபிக்காத இருக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஜெபிக்கணும் எழுந்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம உணர்த்துவார், எழுந்து ஜெபி. இன்னைக்கு கூட என்னை எழுப்பினார் ஆண்டவர், எழுந்து நீ முழங்கால் போடுனார். எழுந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சேன். முந்த நாள் கூட ஆபத்து, எழுந்து ஜெபினார். எழுந்து ஜெபிச்சேன். ஆண்டவரே என்ன ஆபத்துன்னு தெரியலையே, எழுந்து ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னார், ஜெபித்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஆபத்துலேருந்து நீக்கிட்டேன், ஆபத்துலேருந்து விலக்கிட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி பேசுகிற தேவன். எப்போ? பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மோடு கூட பேசி, ஆண்டவர் நம்ம ஒரு ஃப்ரெண்டு போல, நம்ம அப்பாவை போல, ஒரு தாயை போல நம்மோடு கூட பேசி, அவர் சவுண்ட் நமக்கு கேட்கும். இல்லை நம்ம உள்ளத்தில் பேசுகிறார், நம்ம இருதயத்தில் சிந்தனையில் பேசி நமக்கு என்ன பண்ணுறார்? உணர்த்தி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே படிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை டீச் யூ ஆல் த திங்ஸ். படிங்க 14:26. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பினவராகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூற்றுது யாரு? பரிசுத்த ஆவியானவர்கள். வசனங்களை மறக்க சேர்த்து யாரு? பிசாசி. ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வசனங்களை ஞாபகத்துக்கு வைத்து ஆண்டவர் அதை நம்மை போதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷைகளை பேசித்தான் இந்த இடத்தை விட்டு போகிறோம். பரிசுத்த ஆவி பெறும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? தைரியத்தோடு இருப்போம். படிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் பூமியிலே கடைவரும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்ப நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும். பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியாது. அந்த சாட்சியாக நாம் எப்படி வாழ முடியும்? தைரியத்தோட வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு பெரிய பலன் இருக்கும், பெரிய வல்லமை. சரீரத்தின் சோர்வு இருந்தா கூட ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன் பலவீனத்தில் நான் பலப்படுத்துகிற தேவன் என்று எப்போ ஆண்டு நம்மோடு கூட பேசுறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, நம்மை நடத்துகிற தேவன். எப்போனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நடத்தும் பொழுது நம்ம எப்படியா இருப்போம்? சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். யூதாயிலும் சமாரியாவிலும் எருசலேம் முழுதும், இந்த உலகத்தின் பூமியும் இந்த பூமி முழுதும் நம்ம எப்படியா இருப்போம்? சாட்சி உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியில நடத்தப்படும் பொழுது நாம் சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ முடியும். சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழுவோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். இதுதான் ஒரு 5 நிமிடம் நம்ம ஆண்டவரிடத்துல இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி இல்லையோ, யாரெல்லாம் அந்நிய பாஷைகளில பேசலையோ, யாரெல்லாம் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளலையோ, ஆண்டவரை இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும். எப்படி ஆதி திருச்சபையிலே அந்த இடம் அசைந்ததோ, அதே போல இந்த இடம் அசைக்கப்பட வேண்டும். உடைய வல்லமையால நிரப்பப்பட வேண்டும், உடைய அபிஷேகத்தால நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வந்து நாம நிரப்ப போகிறார். ரீபா ஷபா ரபா ரபா கேட்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? ரீபா ஷந்தலரா தீரபரா கபலரா ஓ ரிபா தீலபா ஷக்கரபா உத்தாலரா ஓ ரிபா ரபா ஷக்கரபா உத்தாலரா. கேளுங்க ஆண்டவரே, பரிசு